வணக்கம். நீங்கள் வந்து டே 2ல் இருக்கோம். நம்ம வந்து காலையில் ஃபுட்டு ரெடி பண்ணி சர்வ் பண்ண போகிறோம் எல்லாத்துக்கும். எங்களை எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜனன் தான். இவங்க வந்து தஞ்சாவூரில் வந்து ஊர்தியா டிரான்ஸ்போர்ட்னு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பணியை வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட 24 வருஷமாக வந்து இங்கே தேனி மாவட்டத்துக்கு வந்து தஞ்சாவூர் அன்னதான கமிட்டின்னு சொல்லி இங்கே வந்து பெருசாக அன்னதானம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தஞ்சாவூர் அன்னதான கமிட்டியை வந்து அவங்க அப்பா ரன் பண்ணி இப்போ வந்து அண்ணன் வந்து டேக் ஓவர் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போவும் கிராண்டாக, அதாவது நாங்கள் போகிறது ஆக்சுவலாக பிளான் பண்ணிங்கன்னா 3 நாள். இந்த 3 நாளுமே வந்து பார்த்திங்கன்னா காலை மதியம் இரவு இந்த 3மே சாப்பாடை வந்து நாங்கள் வந்து ரெகுலராக விடாமல் பண்ணிகிட்டு இருப்போம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா சில்னஸாக இருக்கும் கிளைமேட்டு, எப்போ மழை வரும் எப்போ வெயில் அடிக்கணும்னு தெரியாது. அந்த மாதிரி நேரத்துலையுமே நாங்கள் வந்து அன்னதானம் பண்ணி இங்கே வர எல்லா மக்களுக்கும் பசி தீர்த்து அன்னதானம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இவ்வளோ கூட்டம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறி சொல்லுவாங்க. அதாவது அவங்க வீட்டிலேருந்து இந்த ஊர் மக்களே வந்து அழைச்சிட்டு வந்து கோயிலில் வந்து அவங்கள விட்டு அவங்க வந்து அப்புறம் சாமி ஆடி எல்லா மக்களுக்கும் வந்து குறி சொல்கிறது தான் மெயின் கான்செப்ட். இங்கே வந்து வரதே அதான் அமாவாசை அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குறி சொல்கிறது தான் மோஸ்ட்லி வந்து இந்த அமாவாசைனால வருஷம் 364 மாதத்துக்கு ஒரு அமாவாசை வரும். அந்த அமாவாசையில் எல்லா அமாவாசையும் இங்கே வந்து குறி சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த ஆடி அமாவாசைங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ரொம்பவே ஸ்பெஷலு. அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து முளைப்பாரி கட்டி அந்த பூசாரி வீட்டுக்கு போய் ஒரு குதிரை அழைச்சிட்டு தான் அந்த நிகழ்வு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நல்லா செம கிராண்டாக இருக்கும். எல்லா ஒரு மூலமுமே கலந்துப்பாங்க. நம்ம 3 நாள் இங்கே வந்து நம்ம வந்து ஸ்டே பண்ணுவோம். அதாவது முதல் நாள் அதாவது அமாவாசைக்கு முதல் நாள் அமாவாசைக்கு மறுநாள் வந்து இங்கே ஸ்டே பண்ணுவோம். இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா இன்றைக்கி அமாவாசைக்காக ஒரு ஸ்பெஷலான ஃபுட்டு வந்து பண்ணி நம்ம வந்து எல்லாருக்கும் ஸ்டே பண்ண போகிறோம். சாம்பார், வடை பாயசம் அப்படி சிம்பிளாக விட்டலாம். வடை பாயசம் போட்டு அதுக்கு வந்து நம்ம வந்து சர்வ் பண்ண போகிறோம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர்கிட்ட சாப்பாடு ரெடி பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இவ்வளோ பேர்கிட்ட நமக்கு வந்து ஒரு ஃபுட்டு ரெடி பண்ணுற நம்ம அண்ணனுக்கு நன்றி சொல்லிக்கலாம்.
இப்போ கிட்டத்தட்ட வந்து சாப்பாடு ரெடி ஆகிட்டு எல்லாமே வந்து அசம்பிள் ஆகிட்டாங்க. நம்ம வந்து கொண்டு போய் நம்ம பரிமாறுறது தான் நமக்கு வேலை. நம்ம வந்து அது டியூட்டி போய் பார்க்க போகிறோம். அப்படியே நீங்கள் வீடியோ வந்து கல்யாணம் பண்ணி பார்க்க போகிறீங்க. இதுதான் வந்து கபிலன், எங்களோட சிங்கக்குட்டி எங்கள் அங்கே கட்டி. அதே இப்போ வீடியோ பார்ப்போம். மணி ஆகிட்டு 12 மணி ஆக போகுது. கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் நடந்துட்டு வந்துட்டுருக்கோம். இது எனக்கே இது புதுசு. ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க இங்கே இருக்குது ஓட இருக்குன்னு. அந்த ஓடைக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். நம்ம ஒரு குரூப் பின்னாடி போயிட்டுருக்கு, ஒரு குரூப் வந்து முன்னாடி போயிட்டுருக்கு. பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். போயிட்டேன் வா பார்த்துக்கலாம். நான் போயிட்டு அங்கே போயிட்டு உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு. நம்பி அனுப்பினே. நாங்கள் போன நேரம் பார்த்து நாங்கள் போன இடத்துல வந்து சுத்தமாக தண்ணியே கிடையாது. இது வந்து ஆக்சுவலாக வேற ஒரு ஃபுட்டேஜ். நாங்கள் மன வேதனையால் வீடியோ எடுக்க விட்டுட்டோம். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் நடந்து வந்து மலைப்பாதை ஏறி இறங்கி வந்தோம். அதனால் செம்ம டயர்டு. அதனால் வீடியோ ஃபுட்டேஜ் எடுக்க முடியல அந்த இடத்துல. இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. நம்பல காப்பாத்தணும்னு ஆசைப்பட்ட காப்பாத்தி விட்டு